போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாரு. பணத்தை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பணம் எல்லாம் இல்லம்மா, ஏதோ ஃபைல எங்கேயோ மறந்து விட்டுட்டாரா. அவர் திருடிட்டார்னு சொல்றாங்க. என்னங்க? என்னம்மா? மயக்கமா வருது. மயக்கமா வருதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. சார் வாங்க. சாரி. உள்ள வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியாக பேசலாமா? ஃபைல் பற்றி உங்ககிட்ட ஏதாவது? இல்லை, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அவரை பற்றி தப்பாக பேசினா நான் கழியிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேகு எடுத்துகிட்டு வந்தார்? பேகு? என்ன பேக் சார்? பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார்? இல்லை சார், நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டாரான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, அப்படி இல்லைப்பா. கேட்டேன். அவர் இந்த ஃபைலை காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னையும் வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா. உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார், தேங்க்ஸ். பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிட்ட வீடுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கம்மா. அதோட ஃபைல திருட்டாரு அது இதுன்னு நியூஸ்ல வேற வந்துச்சு. அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்கம்மா. அதனால நீங்க ஒரு வாரத்துல வீடை காலி பண்ணிட்டீங்கன்னா. யோ, திடீர்னு காலி பண்ணால் நாங்கள் எங்கேயா போகிறது? வீட்டுக்கு ஒழுங்காக தானே வாடகை தரோம். இல்லப்பா, என்னால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாதுப்பா. சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாங்க. என்னங்க எப்படி பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனை என்னன்னு சொன்னாருங்களா? ஒண்ணுமே சொல்லலையே. என்ன பண்ணுவேன்? அம்மா யமுனா, அது அண்ணனுக்குமா, அதை வச்சுட்டு போ. நான் மாப்பிள்ளைக்கு வேற போட்டு தரேன். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இன்னைக்கே முடியும்ல? அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாதிரி இன்னைக்கு இங்கே இருக்கோம். என்னங்க இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைவா? தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. போப்பா. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தா எப்படிங்க? நாங்கள் 2 பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட இருக்க வேணான்னு சொன்னேன்னா? நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்கே இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதான் கஷ்டமாக இருக்கு. எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை. நான் அப்பா ஆக போகிறேன். என்னால் சிரிக்க கூட முடியல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்க நீங்கள் அழுத அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தாங்க முடியல. ஜோடி நிலவே பாதி உயிரை சோகம் ஏனடா, தேம்பும் மனதை தான்
கொள்ளடா. காலம் கடந்து போகும், உந்தன் காயம் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் சிறு தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை. காண வேண்டுமாயிரம் கோடி புன்னகை. தாங்கிக் கொள் என் கண்மணி, சாய்ந்து கொள் என் தோளில் நீ. வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்கலாம். ஜோடி நிலவை பாதி உயிரை சோகம் ஏனடா. தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடா. காயம் மறைந்து போகும், உந்தன் காதல் பழகி போகும், மண்ணில் விழுந்த பூவும் இன்று காற்றில் பறக்கக்கூடும். சார், எங்கள் அப்பா உங்கள் கூட தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பார். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? கடைசியாக இப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? இல்லைப்பா, எதுவுமே சொல்லேப்பா. இல்லை, அந்த ஃபைல் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது? இல்லை தம்பி. என்னங்க குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ், இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. ஏங்க, இல்லை, இல்லைங்க, பரவாயில்லம்மா. ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க பைத்தியமா உனக்கு? வயிற்றுல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேலே கூச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க, அதான். உன் மேலே எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போவேன்? நீங்கள் போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் யமுனா. சரி வா. எனக்கு என்ன பண்றீங்க? வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்பா. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல. கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? என்ன பணம்? இல்லைல்லப்பா, நான் ஏதோ வளர்றேன். இல்லை பணம்னு ஏதோ சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்ததும் அவர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கும்.
பெரிய பேக் எதுவும் பணம் பணம் ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா? உட்கார். அப்புறம் சொல்லுப்பா. சார் நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. இதுல இல்லைன்னா மாற்றி கட்ட வேண்டியது தானே? முடிச்சுட்டேண்ணே. ஹலோ ராகவன் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்போவா? இப்போ. உங்க வீட்டுக்கா சார்? ஒரு half அன் ஹவர்ல வந்துட்டுங்களா? சார் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இந்த பேக்